மக்களவைக்கு வடகிழக்கு மாநிலங்களின் 6 தொகுதிகளில் இன்று 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதன்படி அருணாச்சல பிரதேசில் உள்ள 2 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதேபோல் மேகாலயாவில் உள்ள 2 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இங்கு வாக்குப்பதிவுக்கென 2562 சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு வாக்களிக்க 15,53,028 பேர் தகுதி பெற்றுள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மணிப்பூர் மற்றும் நாகாலாந்தில் தலா ஒரு தொகுதிகளிலும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நாகாலாந்தில் தேர்தலுக்கென 2059 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று தேர்தல் நடைபெறும் 6 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. 60 தொகுதிகளை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு 11 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியின்றி ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுவிட்டனர். அவர்களில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் நபம் துக்கியும் ஒருவராவார். எஞ்சிய 49 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதில் 5 பெண்கள் உட்பட 155 பேர் களத்தில் உள்ளனர். தேர்தலில் பல்வேறு கட்சிகள் களத்தில் இருந்தாலும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இடையில்தான் நேரடி போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவுக்கென 2158 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பணியில் உள்ளவர்களை தவிர கூடுதலாக 20 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அருணாச்சல பிரதேச தேர்தலில் வாக்களிக்க 7,53,170 பேர் தகுதி பெற்றுள்ளனர். வாக்குப்பதிவு பெரும்பாலும் அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. I came to vote and a lot of expectation from them. Developed one nation, so that's the reason I'm voting for BJP. Yeah, I'm voting for the first time over here. जिसको भी बीजेपी कांग्रेस जिसको भी बनाओ कुछ मिलने वाला नहीं है हम लोग। अभी भी हम लोग अपना डेमोक्रेसी का स्वतंत्र जो हम लोग अपना ये डेमोक्रेसी के नियम में हम लोग वोटिंग कर रहे हैं, नहीं तो उन लोग को हम कुछ भी नहीं चाहिए।